பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் நேற்று சொன்னேன். அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறார்கள், அதாவது கிறிஸ்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்காங்க, தெரிஞ்சிருப்பாங்க, கொஞ்சம் போல தெரியும் சில பேருக்கு. நான் நேற்று சொன்னதை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இயேசுவும் ஒரு கடவுள் என்பது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இயேசுதான் கடவுள் என்பது அவரை நன்கு அறிந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். நீங்களும் நாளும் கிறிஸ்து இயேசுவை நன்கு அறிய வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். சரியா? வேதத்தில் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்ட அந்த ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிவதற்காக தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்து நேரத்தை செலவிட்டு தங்கள் ஜீவனை கொடுத்து வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவரை அறிந்தவர்கள் ஏராளம். நேற்று நான் தெளிவாக சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையா என்ற நஷ்டம் என்று விட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவில் நம்ம என்ன செய்யணும்னா வளரணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவில் வளருங்கள் அப்படிம்பாரு. நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளரணும். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை அறிய 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 ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர சேர அவனுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு முதல் காரியம் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்த மனிதனை ஆனால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் மிக அழகாக எழுதுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம் ரொம்ப அழகா இருக்கு. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்திருப்பானே ஆனால் நிச்சயமாக அவருடைய கற்பனைகளை அவன் கை கொள்ளுவான். ரொம்ப அழகா இருக்கு. இந்த யோவான் தான் ரொம்ப அழகா எழுதுறாரு. பவுலும் நிறைய விஷயங்கள் எழுதுறாரு. இப்போ யோவான் எழுதின வார்த்தையை பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த ஒரு மனிதன், இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பாயிருந்த ஒரு சீஷன், இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் இந்த யோவானிடத்தில் தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சீசன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து அவரை பற்றி நன்கு அறிந்தவர் சொல்கிறாரு, ஒரு மனிதன் அவரை அறிந்திருப்பானே ஆனால் அந்த மனுஷன் கண்டிப்பா கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான், வார்த்தைகளை கை கொள்ளுவான். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சொல்லுவாரு, உங்களுக்கு நான் புதிய கற்பனையை கொடுக்குறேன் அப்படிம்பாரு. என்னன்னா, நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிய கற்பனை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிம்பாரு. சரியா? அப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற கற்பனை என்ன? ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நமக்கு 2 சொல்லியிருக்காரு. ஒன்று என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பா இருக்கிற கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுதான் கற்பனை. 10 கற்பனை இருக்கு, அது வேற. ஆனா இயேசு சொன்னது பிரதானமான கற்பனையை சொல்றாரு. அப்போ பிரதானமான கற்பனைகள் சொல்றது என்ன? முதல்ல ஆண்டவற்றை உண்மையா அன்பு கூறணும். 2வது சக மனுஷங்கிட்ட உண்மையா அன்பு கூறணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. என்ன சொல்றாரு? அவருடைய கற்பனையை கை கொள்ளாதவன், எனக்கு இயேசுநாதரை தெரியும், இன்னைக்கு சில பேர் சொல்றாங்களா, நாங்களும் கிறிஸ்தவங்க தான் சொல்லிட்டு என்ன சொல்ற, கிறிஸ்துவை அறியாத மனிதன் கூட கொஞ்சம் பரவாயில்ல போல் இருக்கு. அவனை விட மோசமா நடக்கிற நிறைய பேர் இன்னைக்கு போலி கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள், போலி ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார்கள், போலி திருச்சபைகள் பெருகிவிட்டது.
சரியா? கிறிஸ்துவை அறிந்திருந்தால் கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொள்ளணும். வசனம் தெளிவா சொல்லுது. மறுபடியும் படிக்கிற எப்படி? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும். நானும் கிறிஸ்டின் தாங்க, நானும் சர்ச்சுக்கு தாங்க போறேன். சில பேர் சொல்றாங்க நான் ஆவிக்குரிய சபைக்கு போறோம், நாங்க அந்த சபைக்கு போறோம். இப்படி சொல்லி நீங்க கற்பனைகளை கை கொள்ளாம இன்னைக்கு வேதனையோடு சொல்றேன், வருஷ கடைசி உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஆராய்ந்து பார்த்து தேவனிடமாய் மனம் திரும்புவோம். நம்முடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து கர்த்தரிடமாய் திரும்புவோம். புலம்பல் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம்னு போட்டிருக்கு. நீங்க கிறிஸ்டியன் தானா? நீங்க கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கீங்களா? நீங்க கிறிஸ்துவ அறிந்திருந்தீங்கன்னா கிறிஸ்துவின் கற்பனைகளை நீங்க கண்டிப்பா கை கொள்ளுவீங்க. கிறிஸ்துவின் வசனத்தை நீங்க கை கொள்ளலையா, நீங்கள் கிறிஸ்துவ அறியவே இல்லை. உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லை. பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். மனிதர்கள் உம்முடைய வசனத்தை காத்து நடவாதபடினாலே என் கண்களில் நீர்த்தாரை ஓடுது அப்படிங்க. ஐயா, வசனத்தின்படி வாழ்வதுதானையா கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவை அறிந்தேன் என்று சொன்ன மனுஷன் கண்டிப்பா வசனத்தை கை கொள்வான். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும். பைபிள் சொல்லுது, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அவர் ஒன்றும் பாரமான கற்பனை நமக்கு தரல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் சொல்றேன், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொள்வார்கள், கிறிஸ்துவின் போதனைகளை கை கொள்வார்கள், கிறிஸ்து நடந்த வழியில் தாங்களும் நடப்பார்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவை அறிந்தவர்கள். ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிரியைகளினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் வரப்போது, இந்த கிறிஸ்துமஸுக்கு தண்ணி குடிச்சு கும்மாளம் போட்டு கிறிஸ்துமஸை கொண்டாடுற கிறிஸ்தவங்க உண்டு. உங்களுக்கு ஐயோ. கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு குடிச்சு கும்மாளம் போட்டு கிறிஸ்துமஸை கொண்டாடினா உனக்கு ஐயோ. கிறிஸ்துவை அறிந்தவன் கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொண்டு நடப்பான். யோசிங்க, நாளைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி நாளைக்கு சொல்றேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.